பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி, பொதுக்காலம் 6ஆம் வாரம், ஞாயிற்றுக்கிழமை. அன்புக்குரியவர்களே, அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தவர் ஜான் கென்னடி. இவரது தந்தையின் பெயர் ஜோசப் கென்னடி. ஒரு முறை ஒரு நபர் ஜோசப் கென்னடியிடம் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு தேவையான முதல் 3 காரியங்கள் யாவை என்ற கேள்வியை கேட்டாராம். அதற்கு ஜோசப் கென்னடி, முதல் காரியம் பணம், 2வது காரியம் பணம், 3வது காரியம் பணம் என்றாராம். தேர்தலில் மட்டுமல்ல, வாழ்க்கையில் கூட பணம், புகழ், பாராட்டு, உடல் வலிமை, அறிவு போன்ற அழியக்கூடிய காரியங்களை பற்றி பிடித்து கொண்டு வெற்றி பெற்று விடலாம், வாழ்க்கையின் நிறைவை அடைந்து விடலாம் என்று எண்ணுபவர்கள் பலர் உண்டு. இதுபோன்று செயல்பட்ட அனைவரது வாழ்வுமே நிறைவற்றதாகவும் நிம்மதியற்றதாகவும் போராட்ட களமாகவும் இருந்திருப்பதை மாநில வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. பணம் உட்பட பொருள் சார்ந்தவற்றில் நாம் நம்பிக்கை கொள்ளாமல் அதையும் தாண்டி இருக்கின்ற கடவுளில் நம்பிக்கை கொண்டு வாழ இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம். முதல் வாசகம் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவசனங்கள் 5-8 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலைநிலத்து புதர்ச்செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா ஒவ்வொரு நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீரருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். அது நீரோடையை நோக்கி வேர்விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாயிருக்கும். வறட்சிமிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர்.
பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போலாவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர். இரண்டாம் வாசகம். தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 12 மற்றும் 16 20 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க, உங்களுள் சிலர் இறந்தோர் உயிர் தொடுவதில்லை என சொல்வது ஏன்? ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே. நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் வாழ்பவர்களாவீர்கள். அப்படியானால் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு இறந்தவர்களும் அழிவுக்குள்ளாவார்கள். கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குதற்கு உரியவராய் இருப்போம். ஆனால் இப்போதோ இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 வசனங்கள் 17 மற்றும் 20 26 வரை. அக்காலத்தில் இயேசு திருத்தூதர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலும் இருந்து எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளிலும் இருந்து வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாயிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களோ, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்பொழுது உண்டு கொழுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கும் கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கும் கேடு, ஏனெனில் துயரிட்டு அழிவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கும் கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, மனிதர்களாகிய நாம் வாழ்க்கை கடலில் நீந்தி பயணிக்கின்ற பொழுது தெப்பமாக எதையாவது பற்றிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. நாம் எதை பற்றிக் கொள்ளுகிறோம் என்பதை பொறுத்தே நாம் தொடர்ந்து பயணித்து கரை சேர்கின்றோமா அல்லது பாதியிலேயே மூழ்கி விடுகின்றோமா என்பது இருக்கின்றது. நமது வாழ்க்கை பயணத்தில் 2 விதமான காரியங்களை தெப்பமாக நாம் பற்றிக்கொள்ள முடியும் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. ஒன்று அழிந்து போகக்கூடியவற்றை, இன்னொன்று அழியாதவற்றை.
முதலாவதாக அழியக்கூடியவற்றை பற்றி கொள்ளுதல். முதல் வாசகத்தின் முதல் பகுதி மனிதரில் நம்பிக்கை வைப்பது எவ்வளவு முட்டாள்தனமானது என்பது குறித்து பேசுகின்றது. இப்பகுதியை மனிதர்களை நம்பக்கூடாது என்ற அர்த்தத்தில் நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அது ஆபத்தானதாக மாறிவிடும். காரணம், நம்பிக்கை இல்லையேல் அன்பு இருக்க முடியாது, அன்பு இல்லையேல் உறவு இருக்க முடியாது, உறவு இல்லையேல் வாழ்வில் மகிழ்வும் இருக்க முடியாது. இங்கு சுட்டிக்காட்டப்படும் செய்தி மனிதர்களை நம்பக்கூடாது என்பது அல்ல, மாறாக மனிதர்களில் நம்பிக்கை வைக்கக்கூடாது என்பதுதான். மனிதர்களை நம்புவது என்பது வேறு, மனிதர்களில் நம்பிக்கை வைப்பது என்பது வேறு. மனிதர்களை நம்புவது என்பது அவசியமானது, ஆரோக்கியமானது. மனிதர்களில் நம்பிக்கை வைப்பது என்பது மனித பலத்திலும் மனித முறையிலான காரியங்களிலும் நம்பிக்கை வைத்து வாழ்வை நிறைவாக்கிக் கொள்ள முயற்சி எடுப்பது. இது தவறானது, தவிர்க்கப்பட வேண்டியது. அதாவது அழிந்து போகக்கூடிய பணம், புகழ், எண்ணிக்கை பலம் போன்ற மனித முறையிலான காரியங்களில் நம்பிக்கை வைத்து வேறு ஒன்றும் எனக்கு தேவையில்லை, இவையே வாழ்விற்கு போதுமானது, இவற்றால் என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று எண்ணுகிறோம் அல்லவா? இது சரியானதல்ல. இது எளிதில் மூழ்கி போகக்கூடிய ஒரு பொருளை தெப்பமாக வைத்துக்கொண்டு கரை சேர முயற்சிப்பதாகும். நாம் சார்ந்திருக்கும் நபர்களும் பொருட்களும் எப்பொழுது நம்மை விட்டு விலகுவார்கள் அல்லது விலகும் என்பது நமக்கு தெரியாது. இன்றைய நற்செய்தியில் இயேசு இச்செய்தியை உறுதிப்படுத்துகின்றார். இயேசு செல்வர்களை பார்த்து ஐயோ கேடு என்ற வார்த்தைகளை பயன்படுத்த காரணம் செல்வம் தன்னிலே தீமையானது என்பதால் அல்ல. மாறாக செல்வம் வைத்திருப்பவர்கள் கடவுளை நம்புவதை விட தங்கள் செல்வத்தை நம்புவதற்கான ஆபத்து அதிகம் இருக்கிறது என்பதால் தான். இவ்வாறு தங்களையும் தங்களை சார்ந்தவற்றையும் நம்புவதன் காரணமாக தங்களது அழிவை தாங்களே இவர்கள் தேடிக்கொள்கின்றனர். இரண்டாவதாக அழியாதவற்றை பற்றி கொள்ளுதல். எதை பற்றி கொள்ளக்கூடாது என்பது குறித்து முதல் வாசகத்தின் முதல் பகுதி பேசுகிறது என்றால், எதை பற்றி கொள்ள வேண்டும் என்பது குறித்து இரண்டாம் பகுதி பேசுகிறது. கடவுளிலும் கடவுளை சார்ந்தவற்றிலும் நம்பிக்கை கொள்வது எந்த அளவிற்கு நலம் பயக்கக்கூடியது என்பதை இப்பகுதி நமக்கு எடுத்துரைக்கின்றது. கடவுள் முடிவற்றவராக இருப்பது போல அவரில் நம்பிக்கை கொள்ளுகின்ற மனிதர்களின் மகிழ்ச்சிக்கோ நிறைவிற்கோ நிம்மதிக்கோ முடிவு என்பது கிடையாது. நீரோடை ஓரம் நடப்பட்ட மரத்திற்கு எந்த வெயிலிலும் வறட்சியிலும் பிரச்சனை இல்லை. அதுபோல கடவுளில் வேரூன்றிய மனிதர்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிற எப்படிப்பட்ட நிகழ்வும் துன்பகரமானதாகவும் துயரமானதாகவும் இருக்க முடியாது. இயேசு ஏழைகளை பேறு பெற்றவர்களாக சுட்டிக்காட்டுவதற்கான காரணம் ஏழ்மை தன்னிலே புனிதமானது என்பதால் அல்ல. மாறாக ஏழைகளாக இருப்பவர்கள் தங்கள் வாழ்வில் பற்றி பிடிப்பதற்கு என்று வேறு எதுவும் இல்லாத காரணத்தால் கடவுளை பற்றி பிடிப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது என்பதாலேயே. அன்புக்குரியவர்களே, இரண்டாம் வாசகம் இன்னும் ஒருபடி மேலே போய் எது அழியக்கூடியது எது அழியாதது என்கின்ற தெளிவை நமக்கு தருகின்றது. மனிதர்களாகிய நாம் அழியக்கூடிய தன்மையையும் அழியாத தன்மையையும் ஒருங்கே பெற்றவர்கள். நமது உடல் அழியக்கூடியது, அதற்கு முடிவு உண்டு. நம்மில் இருக்கின்ற இறை பிரசன்னமாகிய ஆவி அல்லது ஆன்மா அழியாதது. உம்முடைய அழியாத ஆவி எல்லாவற்றிலும் உள்ளது என்கிறார் சாலமோனின் ஞான நூலாசிரியர். சாலமோனின் ஞானம் 12வது பிரிவு 1 வசனம். கொரிந்து நகரத்தில் வாழ்ந்த பலர் அழியாத ஆவியில் நம்பிக்கை கொள்ளாமல் இறப்போடே எல்லாம் முடிந்து விடுகிறது என்று எண்ணினர். இத்தகைய நம்பிக்கை தாறுமாறான வாழ்விற்கும் ஒழுக்கக்கேடான சமூகத்திற்கும் காரணமாக இருந்தது. இந்த பின்னணியில் புனித பவுல் இயேசுவின் உயிர்ப்பை கொரிந்து நகர மக்களுக்கு எடுத்துரைத்து அவர்களுக்குள் இருக்கின்ற அழியாத தன்மையை குறித்த விழிப்புணர்வை அவர்களில் ஏற்படுத்த முயற்சி செய்தார். அழியாத தன்மையை தாங்கி இருக்கும் நாமும்
இயேசுவைப் போல உயிர்த்து எழுவோம் என்கிற பாடத்தை அவர்களுக்கு அறிவுறுத்தினார். புனித பவுல் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் இதுதான். அழியக்கூடிய உடலையும் அதன் ஈர்ப்புகளையும் பற்றி கொண்டு வாழ்ந்தோம் என்றால் நம் வாழ்வு அழிவை நோக்கி பயணிக்கும். அழியாத ஆன்மாவையும் அதன் தூண்டுதல்களையும் பற்றி கொண்டு வாழ்ந்தோம் என்றால் வாழ்க்கை கடலில் கரை சேர்வதோடு நிலை வாழ்வையும் நமதாக்கிக் கொள்ளுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, நிலையான உம்மை பற்றி பிடித்துக் கொண்டு எம் வாழ்வை நிறைவாக்கிக் கொள்ள வரம் தாரும். ஆமென். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கே. துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கே. கனிவுடையோர் பேறு பெற்றோர், அவர்களே நாட்டை உரிமை கொள்வார். கனிவுடையோர் பேறு பெற்றோர், அவர்களே நாட்டை உரிமை கொள்வார். நீதியின் மேலே வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், அவர்கள் நிறைவடைவர். நீதியின் மேலே வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், அவர்கள் நிறைவடைவர். இளையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கே. இளையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கே.
தூயரின்